வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்பு செய்திகள். தையிட்டியில் விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, அரசின் அறிவிப்பு. தையிட்டியில் பதற்றம், வேலன் சுவாமிகள் உட்பட 5 கைது, நீதிபதியின் அதிரடி உத்தரவு. தையிட்டி விகாரைக்கு முன் நல்லூர் கோயிலை உடையுங்கள், சர்ச்சையை கிளப்பிய அர்ச்சுனா. எதிர்வரும் 28ஆம் திகதி வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி, பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவிப்பு. காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொதிகள் மீட்பு. யாழில் கோர விபத்து, இளைஞர் மூளை சிதறி சம்பவ இடத்தில் பலி. பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று ரஜீவன் எம்பி ஆவேசம். கிளிநொச்சி மாவட்டத்துக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மாவட்டத்தின் வரலாற்று புகழ்பெற்ற புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். மேலும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சென்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். நேற்று காலை முதல் கிளிநொச்சியில் நடைபெற்ற பல்வேறு அபிவிருத்தி மற்றும் மக்கள் நலன் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிரதமர் அதன் ஒரு பகுதியாக வரலாற்றுச் சிறப்புமிக்க இவ்வாலயத்துக்கும் வருகை தந்தார். ஆலயத்துக்கு வருகை தந்த பிரதமரை ஆலய நிர்வாகத்தினரும் பொதுமக்களும் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூசை வழிபாடுகளில் பிரதமர் பக்திபூர்வமாக பங்கேற்றார். வழிபாடுகளைத் தொடர்ந்து மிகவும் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தின் வரலாற்று பின்னணி, ஐதீகங்கள் மற்றும் ஆலயத்தின் சிறப்புகள் குறித்து பிரதமர் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து கொண்டார். தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட 5 காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து யாழ் தையிட்டி போராட்டக்களத்தில் கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மல்லாகம் நீதிமன்ற பதில் நீதிபதி காயத்ரி அகிலன் வீட்டில் கைது செய்யப்பட்ட 5 ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களுள் வேலன் சுவாமிகள், வலி கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நிரோஷ் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளடங்குகின்றனர். கைது செய்யப்பட்ட வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் 3 உறுப்பினர்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் ஒருவரும் 2 ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரையை இடிப்பதற்கு முன்னர் நல்லூர் ஆலயத்தையும் யாழ் கத்தோலிக்க தேவாலயத்தை உடைக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ள விடயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நல்லூர் கோயில் கர்ப்பகிரகத்தில் முஸ்லிம் சமாதி உள்ளது, அதையும் உடைக்க வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார். தையிட்டி போராட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், முன்னதாக நல்லூர் ஆலயம் கிட்ட பூங்காவுக்கு அருகில் உள்ள இடத்தில் அமைந்திருந்தது. தற்போது ஒல்லாந்தர் கோட்டை அமைக்கப்பெற்றது நல்லூர் ஆலயத்தின் கற்களை கொண்டே. அவ்வாறென்றால் முதலில் அந்த கோட்டையை உடைக்க வேண்டும், பின்னர் கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்க வேண்டும், அதன் பின்னரே தையிட்டி பற்றி கதைக்க வேண்டும். யாரோ கூறிய கட்டளைக்கிணங்க இந்த போராட்டம் இடம்பெறுகிறது. இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய எவரும் முன்வரவில்லை. இவர்கள் வாக்குகளுக்காக இவ்வாறு செய்கின்றனர் என கூறியுள்ளார். நல்லூருக்கு முன்னால 250 சிங்களவர் வந்து நல்லூருக்கு போகிறத தடுத்து போராட்டம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் நினைக்கிறேன், நான் அது பொதுமக்கள் இருந்தால் கெஞ்சி கூத்தாடி எடுத்து விட முடியும் தான் பார்த்துட்டேன். பொதுமக்கள் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி படிக்கிறேன். நான் போகிறேன். இன்றைக்கு சிறிதரன் எம்பியும் வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்போ உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான நிலைமை இருக்குது? இப்போ என்ன போலீஸ் சொல்லிடும்? ஒன்றுமே இல்லை. அங்கே வளமையாகவே இந்த பௌத்த கோயிலில் வந்து உள்ளுக்குள்ளே பௌத்த பிக்கு மாதிரி ஒருத்தரும் இருக்கிறது. ஒரு ஆள் தான் இருக்கிறவர். அவரை விட வேறு ஒருத்தரையும் நான் கண்டதான் ஞாபகம் இல்லை எனக்கு. மற்ற பஞ்சாலைகளுக்கு போனீங்கன்னா பெரிய அகலம் சின்ன அகலம் இருக்கணும். சின்ன பௌத்த பிக்கு மாதிரி இருக்கணும். இதில் இல்லை, இதில் ஒருத்தரும் இல்லை. அதெல்லாம் குழம்பு போயிடணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அதில் போய் உடைக்காமல் கொள்ளாமல் உடைச்சா கொண்டாலாம் நாட்டில் பெரிய பிரச்சனை வேறு. நீங்கள் சும்மா போய் ஒரு கேட்டை உடைச்சி போட்டு வந்தால் அவங்க கொளுத்துவாங்க தெற்கில். ஆகவே அதை பாதுகாக்கிற அளவில் தான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரியும். நல்லூரும் இந்த சட்ட விகாரம் உண்டு. இது இந்து
அது அங்கே நல்லூர் வந்து இந்து கோயில். அது சட்ட ரீதியாக 1800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்கல, உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது வந்து இப்போ சங்கிலியன் இது கிட்டு பூங்காக்கு அங்காள இருக்கிற இடத்துல சர்ச் இருக்குது தானே. சர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினர் இல்லை எங்களோட இந்த கொஞ்சம் வழியை இந்த கல்லுகளை மனித சங்கிலியாக நல்லூரில் இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம், முதல்ல அந்த கோட்டையை உடைக்கணும். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்கணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லூர்ந்த கருவறைக்குள்ளுக்குள்ளே ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறா சார் என்று சொல்கிறாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூர் மீது உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரை என்று நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லூரை உடைக்க போகிறோம். எவனா ஒருத்தன் வந்து அந்த முஸ்லீமில் ஒரு 50 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பேசாமல் இருப்பீங்களா நீங்கள்? யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று புத்த சாசனம், மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிச்சாளர் தியாகராசா நிரோஷ் மற்றும் வலி வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் 3 உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் புத்த சாசனம், மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவியிடம் ஊடகம் ஒன்று வினவியபோது அதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழே வழங்கப்படுகிறது. அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்ற பதவி உயர்வு அல்ல. அத்துடன் தையிட்டி விகாரை பிரச்சினையையும் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்த வேண்டாம். தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் குறித்து எனது அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவீடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கமைய விகாரைக்கு சொந்தமான காணிகளை விகாரைக்கு வழங்குவதற்கும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என தெரிவித்தார். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவக்கூடும் என வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடமேல் மாகாணத்திலும் அம்பாறை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேல், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 28/12/2025 அன்று வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலையின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் 28/12/2025 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் சட்டவிரோதமான முறையில் காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 53 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இராணுவத்தினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைவாக நேற்றைய தினம் இராணுவத்தினர், தர்மபுர போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் இணைந்து சுண்டிகுளம் களப்பு என்னும் காட்டுப்பகுதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன்போது 53 கிலோ 500 கிராம் நிறையுடைய கேரளா கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் புத்தூரில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் ஸ்தலத்தில் பலியானார். யாழ்ப்பாணத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 அடங்கிய குடும்பத்தவருடன் எதிரே வேகமாக பயணித்த இளைஞர்களின் மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது எதிரே வந்த கார் ஒன்றும் விபத்துக்குள்ளானது. சம்பவத்தில் அதிவேகமாக பயணித்த இளைஞர்கள் பலத்த காயங்களுக்குள்ளாகினர். இதில் புத்தூர் மணல் பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் ஒருவர் மூளை சிதறி பலியானார். மேலும் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிரே மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தையும் தாயும் மகனும் சிறு காயங்களுக்குள்ளாகினர். காயமடைந்தவர்கள் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நானும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் மேலும், பாராளுமன்ற உறுப்பினராக எனக்குள்ள அதிகாரத்தையும் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவச் சொல்லி பல அரசு அதிகாரிகளை கெஞ்சிக் கேட்டேன். பலர் உதவினார்கள், சிலர் உதவவே இல்லை. அதனை மன்னிக்க முடியாது. அப்படியானவர்கள் தங்கள் பதவியை உறுதிப்படுத்த பாடுபட்டார்களே தவிர மக்களுக்கு உதவவில்லை. உரிய விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை வழங்குவேன். மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நானும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என தெரிவித்துள்ளார். எனக்கு உதவ 1000 வழிகள் உண்டு. அதேபோன்று அதிகாரமுள்ள யாரும் மக்களுக்கு நல்லது செய்ய பின்னிற்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெட் தமிழ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.